வணக்கம் நேயர்களே. எங்கள் கிராமத்திற்குள் யாராவது தங்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லி வந்தால் அடித்து துரத்துவோம். இதில் மாற்று கருத்து இல்லை. அடியண்டா அப்படி அடிப்போம். இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் மாத்தளை நாவல அடுவல பிரதேச கிராம மக்கள். அவ்வளவு ஒரு வெறித்தனமாக இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் மேல். எத்தனையோ ஆண்டுகளாக எங்களோட கிராமத்துக்கு வர ரோட்டை போடுங்கோ, போய் வர இல்லாமல் இருக்குது, சரியாக கஷ்டப்படுறோம், பள்ளிக்கூட பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, பாடசாலைக்கு போய் வர பாதை இல்லாமல் ஒரே கிடங்கும் குண்டும் குழியுமா இருக்குது, ஒழுங்காக ஒரு பஸ் ஓடுதில்லை, போக்குவரத்து பிரச்சனை, வைத்தியசாலைக்கு போக இல்லாமல் இருக்குது. இவ்வாறு நிறைய பிரச்சனைகளை காலங்காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வருகின்ற அரசியல்வாதிகள் நான் செய்கிறேன், இந்த முறை என்னை போட்டு பாருங்கள், இந்த முறை என்னை கொண்டு போய் பாருங்கள். இதுவரைக்கும் இல்லை. இனிமேல் யாராவது, இனிமேல் என்ன, இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கிறார்கள் தேர்தலுக்காக, யாராவது வரட்டும், அடியண்டா அப்படி அடித்து நாங்கள், நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும் போல இல்லையா, அவர்கள் சொன்ன விடயம் அவ்வளவு வெறித்தனமாக இருந்தது. ஏனென்றால் அந்த கிராமத்திற்கு ஒழுங்கான ஒரு போக்குவரத்து வசதிகள் இல்லையாம், சரியான ஒரு சாலை அமைப்பு இல்லையாம், வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் மிகுந்த சிரமப்படுகிறார்களாம். பாடசாலைக்கு செல்லும் மாணவிகள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு, மழை வந்தால் அப்படியே வெள்ளம் நிற்கும், அதில் எங்கே குண்டு இருக்குது குழி இருக்குது ஒன்றுமே தெரியாது, போய் அப்படியே விழுந்தெலும்பித்தான் எல்லாம் நடக்க வேண்டியாக இருக்குது. இவ்வாறு மாத்தளை மாவட்டத்தினுடைய நாவல கடவல பிரதேச மக்கள், கிராம மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்கு தந்திருக்கின்றார்கள், நாங்கள் செய்து முடிப்போம் என்றார்கள். ஆனால் இதுவரையில் எந்த விதமான முன்னேற்றகரமான சம்பவங்களும் அபிவிருத்திகளும் ஏன் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படாத ஒரு கிராமமாக நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கையில் நாங்கள் எதற்காக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும்? இங்கு வருகின்றவர்களை அடித்து கலைப்பது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அடுவல மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தலையும் நாங்கள் வாக்கு போட மாட்டோம் யாருக்கும். ஏனென்றால் இவர்கள் எவராலையும் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, எந்த ஒரு நன்மைகளும் இல்லை, அபிவிருத்தி இல்லை, ஜஸ்ட் ஒரு வந்து பார்க்கக்கூட இல்லை. ஓ இப்படி பிரச்சனை இருக்கா, இந்த ரூட் இருக்கா. ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது வீடு வீடா கதவை தட்டி ஓட்டு போடுவோம்னு கேட்கும் போது எப்படித்தான் இந்த ரோட்டால் வராங்களோ தெரியல. ஒரு நாள் 2 நாள் போகிற வழியாக கொஞ்சம் பார்த்து மெதுவாக போவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் கேட்டுருக்கிறார்கள் அந்த மக்கள். எப்படி இதால் வாடுங்க, இந்த ரோட்டால் தானே வாடுங்க, உங்களோட வாகனத்தில் ஈஸியாக வந்தீங்களா, கஷ்டப்பட்டு வந்தீங்களான்ட்டு தாங்கள் அவையை கேட்போம், கேட்டுட்டு தான் அடிப்போம் என்ற மாதிரி இருக்கிறார்கள். இது அந்த பிரதேச மக்கள் அல்ல, சில பிரதேச மக்களினுடைய ஒரு மனதில் தோன்றுகின்ற ஒரு என்ன சொல்வது, ஒரு கோபம். ஏனென்றால் அவர்களுக்கும் எத்தனையோ வாக்குகளை கொடுத்த அரசியல்வாதிகள் இன்றும் அதை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம், எங்களை பாராளுமன்றம் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நாங்கள் பெரிய சக்தியாக அரசாங்கத்தை கேள்வி கேட்போம், எங்களை நீங்கள் கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக மாற்றுங்கள், நாங்கள் செய்வோம். எல்லாம் ஆக்கியாச்சு, அனுப்பியாச்சு, ஆனால் செய்கை மட்டும்தான் ஒன்றும் இல்லை என்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது மக்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்களில் தவறு எதுவும் இல்லை. ஏன், பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் தான். அப்போ ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது மட்டும் அந்த தேர்தல் காலங்களில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு சில விடயங்களை செய்துவிட்டு நாங்கள் செய்தோம், நாங்கள் கொண்டு வந்தோம், நாங்கள் மக்களின் பக்கம் இருக்கிறோம், நாங்கள் வெற்றிக்காக உழைக்கிறோம், மக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் நகர்த்துகிறோம் எப்போது சொல்லுகிறீர்கள்? அந்த தேர்தல் என்ற சம்பவம் வருகின்ற பொழுது மட்டும். எனவே தான் மக்கள் சரியான கோபத்தில் இருக்கின்றார்கள். எனவே எந்த தேர்தலாக இருந்தாலும் தாங்கள் அதை புறக்கணிக்கப் போவதாக சொன்ன அந்த பிரதேச மக்கள் தயவு செய்து எங்கள் கிராமத்திற்குள் அரசியல்வாதிகள் வர வேண்டாம் என்பதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், அது எல்லோருக்கும் போய் சேரும். எனவே போகாவிட்டால் அவர்களுடைய கோபம் வெளிக்காட்டப்படாமல் இருக்கும். போனால் வெளிக்காட்டுவது போல தான் இருக்கிறது. அவ்வளவு ஒரு வெறித்தனமாக இருக்கிறார்கள். எனவே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அந்த தேர்தலில் நிறைய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டங்களில் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை, அடுத்த சப்ஜெக்ட்.
இப்போ இந்த மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாளே பார்த்துக்கலாம். சிலபோல் அந்த பின்னருமே விளங்கிடும் இந்த மாதிரி நிலைமை போகும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொன்று விடலாம். எனவே இலங்கையினுடைய 2024ஆம் ஆண்டிற்கான தேர்தல் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக காணப்படுகிறது. ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியிலிருந்து விலகி மக்கள் ஆதரவு இல்லாமல் வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் ஆதரவை கோருகின்ற இரண்டாவது தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாவது தேர்தலாக மாறி இருக்கிறது. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்கப் போகிறது சம்பவம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.